இன்றைக்கி 32வது வீடியோ 32 ஆனால் பத்தீஸ்ன்னு சொல்லுங்க. பத்தீஸ் வா வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம அபவுட் யூ அண்ணா நீங்கன்னு சொல்லுவோம். நீன்னு சொல்லலாம், நீங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி சில சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ நீ என்ன தும்முன்னு சொல்லலாம். தும் அண்ணா நீ, ஆப் அண்ணா நீங்கள். ஓகே, அதே மாதிரி தூ அண்ணன்னு சொல்லலாம். தூ. ஓகே, தூ அண்ணாவுமே நீ. ஓகே, இப்போ நம்ம இதில் நீங்கள் நீ பற்றி ஒரு 20 சென்டென்ஸ் பார்ப்போம். அதுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, எக்ஸசைஸும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீ எப்படி இருக்கிறாய்ன்னு சொல்லணும். யார்கிட்ட கேட்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். ஸோ நீ எப்படி இருக்காய் அண்ணா தும் கைசே ஹோ. தும் கைசே ஹோ. ஹவ் ஆர் யூன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒன்று தான் வரும், ஹவ் ஆர் யூன்னு. ஓகே, இப்போ இதே இப்போ துமுக்கு பதிலாக இப்போ நீ எப்படி இருக்காயன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா இந்த துமுக்கு பதிலாக என்ன வரும்னா ஆப்னு வரும். ஏஏபி. ஆப் கைசே ஹோ வராது, ஆப் கைசே ஹை, ஹெச்ஏஐ ஹை. ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு மரியாதை கேட்குறதுக்கு ஆப் கைசே ஹைன்னு கேட்கணும். ஓகே, அடுத்தது நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள். நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள். நீங்கள்னா ஆப்பன்னு சொல்லணும். ஓகே, நீ என்ன தும்முன்னு சொல்லணும், தூன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கன்னு சொல்லும்போது ஆப்பன்னு சொல்லணும். ஆப். எங்கே என்ன கஹா. வசிக்கிறீர்கள் रहते हैं. ஸோ आप कहाँ रहते हैं. आप कहाँ रहते हैं. where do you live. அடுத்தது நீ என்ன செய்கிறாய். இப்போ நீ என்ன தும்முன்னு சொல்லணும். இப்போ நான் சொன்னேன் நீங்கள் என்ன ஆப்பன்னு சொல்லணும்னு. அப்போ நீ என்னும் போது தும்முன்னு சொல்லணும். ஓகே, நீ என்ன செய்கிறாய். என்ன கியா. என்னன்னா கியான்னு வரும். தும் கியா கர் ரஹே ஹோ. செய்கிறாய் என்று சொன்ன இல்லையா, நீ என்ன செய்கிறாய். கர் ரஹே ஹோ. ஸோ தும் கியா கர் ரஹே ஹோ. இப்போ இந்த ஹோன்னு இருக்குல்ல, ஹெச்ஓ ஹோ. இந்த தும்மணி வரும்போது THUM. தும்மணி நம்ம நீன்னு ஸ்டார்ட் பண்ணால் இங்கே கடைசியில் ஹோவில் முடியணும். ஹோ. ஓகே, ஸோ தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்கிறாய். இதே ஆப்பன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆப்னு சொன்னால் இங்கே ஹோன்னு வராது, ஹை அணி வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லை டிஃப்ரென்ஸு. ஓகே, அதே மாதிரி நான் உங்களுக்கு மைன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். மை என்ன நான். ஸோ மை அணி வரும்போது ஹூ அணி வரணும். HUE ஹூ அணி வரணும். HUEN ஹூன். ஸோ ஹூன்னுவாங்க. மை என்ன ஹூன்னு வரணும். அப்போ இங்கே நம்ம நீன்னு சொல்லும்போது தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன செய்கிறாய். இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் இருக்கு இல்லையா, வாட் இஸ் யுவர் நேம். உங்களுடைய பேர் என்ன. உங்களுடைய ஆப்கா. உங்களுடையனா ஆப்கா. பேர் நாம். என்ன கியா ஹே. இங்கே ஆப்பன்னு வரும்போது இங்கே ஹைன்னு வரணும். ஸோ ஆப்கா நாம் கியா ஹே. உங்கள் பேர் என்னது. அடுத்தது நீ யாருடன் வந்தாய். நீ யாருடன் வந்தாய்னா வித் ஹூம் டிட் யூ கம். நீ யார் கூட வந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீ என்னும்போது தும். யார் கூட, யாருடன் சொல்லணும் கிஸ்கே சாத். ஆனால் யார் கூடன்னா யாருடன் வந்தாய்ன்னு சொல்லணும் கிஸ்கே சாத் வந்தாய். ஆயே ஹோ. ஆயே ஹோ. ஸோ தும் கிஸ்கே சாத் ஆயே ஹோ. ஓகே, தும் கிஸ்கே சாத். யாருடன் கிஸ்கே சாத் ஆயே ஹோ. நீ யாருடன் வந்தாய். அடுத்தது உங்களுக்கு இது பிடிக்குமா. இப்போ பிடிக்குமான்னு கேள்வி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது இப்படி வந்தபோது ஹிந்தியில் கியான்னு ஸ்டார்ட் பண்ணோம். கியா, KYA கியா. ஸோ ஹிந்தியில் எப்படி எழுதுவாங்க கியான்னா இது எப்படி எழுதுவாங்க. இது ஆதா கான்னு சொல்லுவாங்க. ஆதா கா யா கியான்னு சொல்லுவாங்க. கியான்னா என்ன.
ஓகே. இப்போது உங்களுக்கு எது பிடிக்கும்? உங்களுக்கு எது பிடிக்கும்னா ஆப்கோ உங்களுக்கு இது பிடிக்குமா? பிடிக்குமான்னு வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு இது பிடிக்குமா? ஆனால் கியா ஆப்கோ இது, ஆப்கோன்னு உங்களுக்கு, இது என்ன யஹ பசந்த் ஹை பிடிக்குமா? பிடிக்குமான்னா பசந்த் ஹை. இந்த பிடிக்குமான்றதுக்கு தான் நம்ம இந்த முதல்ல வந்து கியானி போடுறோம். கியா ஆப்கோ யஹ இது பசந்த் ஹை? கியா ஆப்கோ யஹ பசந்த் ஹை? இது உங்களுக்கு பிடிக்குமா? இது என்ன யஹ உங்களுக்கு, ஆப்கோ பசந்த் ஹை பிடிக்குமா? நீ உணவு சாப்பிட்டாயா? நீ உணவு வந்து நீ வந்து சோறு சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, உணவு சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அப்போது இங்கே வந்து கியா வரணும். இப்போ எந்த கேள்விக்கும் ஆமாம் இல்லை வந்துச்சு. இப்போ ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டா இல்லைன்னு சொல்லணும் அந்த பதில் வந்து. அப்போ அந்த இதுக்கு வந்து கியான்னு வரணும் ஹிந்தியில். கியா தும்னே खाना खाया? क्या तुमने खाना खाया? அண்ணா நீ சோறு சாப்பிட்டாயா? நீ உணவு சாப்பிட்டாயா? கியான்னு வரணும். ஓகே. இப்போது ஆமான்னா எஸ்ன்னு சொல்லணும், ஹான்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹான், ஆமான்னா ஹான்னு சொல்லுவாங்க, இல்லை நஹின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி கேள்வி வரும்போது இங்கே கியானி போடணும். கியா தும்னே खाना खाया? நீ சோறு சாப்பிட்டாயா? நீங்கள் அண்ணா ஆப் எப்போது வருவீர்கள்? நீங்கள் எப்பொழுது வருவீர்கள்? ஸோ நீங்கள் அண்ணா ஆப், எப்பொழுது அண்ணா கப், வருவீர்கள் ஆயேங்கே, ஆப் கப் ஆயேங்கே. ஸோ வென் வில் யூ கம், இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. வென் வில் யூ கம், நீ எப்போ வருவேன்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்கள் எப்போது வருவீர்கள்? ஆப் கப் ஆயேங்கே. நீ என்னுடன் வருவாயா? நீ என்னுடன் வருவாயான்னு வருது இல்லையா? ஸோ இங்கே வந்து என்ன வரணும்? கியா வரணும். கியா தும்னா நீ, என்னுடன் மேரே சாத், என்னுடன் மேரே சாத். வருவாயா? சலோகே? क्या तुम मेरे साथ चलोगे? क्या तुम मेरे साथ चलोगे? வருவாயா? வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் டு யூ நீட்? ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி வேண்டும்? உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி வேண்டும்? ஓகே. உங்களுக்கு ஆனால் ஆப்கோ என்ன சொல்லணும்? ஆப்கோ. எந்த மாதிரியான கிஸ் தரகி ஆனால் எந்த மாதிரியான, கிஸ் தரகி. உதவி என்ன மதத்ன்னு சொல்லுவோம், மதத். வேண்டும் சாஹியே. அப்போது ஆப்கோ கிஸ் தரகி மதத் சாஹியே. இப்போது இதில் வந்து கியானி வராது. எதுக்கு கியா வராதுன்னா, இப்போ நம்ம வந்து கேட்கல, உனக்கு வந்து உதவி வேணுமா வேண்டாமான்னா அங்கே கியா வரும். இவனுக்கு வந்து எந்த மாதிரியான உதவி வேணும்னு கேட்குறோம். ஸோ ஆப்கோ கிஸ் तरह की मदद चाहिए? आपको किस तरह की मदद चाहिए? உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி தேவைன்னா चाहिएன்னு சொல்லுவாங்க. ஓகே. வேண்டான்னா நஹி चाहिए. நீ பள்ளிக்கு செல்கிறாயா?
நீ பள்ளிக்கு செல்கிறாயா. அப்போது இங்கே என்ன வரணும், கியா வரணும். செல்கிறாயான்னா ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அப்போது क्या तुम स्कूल जाते हो, क्या तुम स्कूल जाते हो. செல்கிறாயான்னா जाते होன்னு கேட்கலாம். ஓகே. பள்ளிக்கு என்ன ஸ்கூல், நீ என்ன தும். இங்கே செல்கிறாயான்னு வருது இல்லையா, அதுக்கு வந்து கியானி பண்ணணும் ஸ்டார்டிங்கில். ஓகே. क्या तुम स्कूल जाते हो, क्या तुम स्कूल जाते हो, நீ பள்ளிக்கு செல்கிறாயா. whom do you want to talk to, நீங்கள் யாருடன் பேச வேண்டும். நீங்கள் நீங்கள் யாருடன். आपको किस किससे, किससेன்னா யாருடன். கிஸ்ஸே கிஸ்ஸே என்ன யாருடன். இந்த இதில் தான் இந்த சின்ன சின்ன வார்த்தைங்க வரும். இதை நீங்கள் பழகி வச்சுருக்கணும். ஓகே. யாருடன் என்ன கிஸ்ஸே, கிஸ் से, பேச, बात, வேண்டும், करनी है. आपको किससे बात करनी है, आपको किससे बात करनी है. இங்கே क्या வராது. எதுக்கு क्या வரும், क्या வராதுன்னா ஆமாவா இல்லையா. ஏதாவது ஒரு கேள்வியில் வந்து ஆமாவா இல்லையான்னு வரும். ஆமாம் இல்லைன்னு சொல்லணும். அப்போ அப்படி கேள்விக்கு தான் உங்களுக்கு கியானி வரும். இதில் வந்து என்ன இருக்குது, ஆப்கோ கிஸ்ஸே, நீங்கள் வந்து யாருடன் பேச வேண்டும். அப்போ இங்கே வந்து ஆமாம் இல்லை வராது. அப்போ இங்கே வந்து கியா வராது. ஓகே. ஆப்கோ கிஸ்ஸே பாத் கர்னி ஹே. அடுத்தது, நீ எங்கே போகிறாய். நீ எங்கே, நீ என்ன தும், எங்கே கஹா, போகிறாய் போய்கொண்டிருக்கிறாய், ஜா ரஹே ஹோ. தும் கஹா ஜா ரஹே ஹோ, நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய். ஜா ரஹே ஹோ. தும் கஹா ஜா ரஹே ஹோ. தும் தும் கஹா ஜா ரஹே ஹோ, நீ எங்கே போய்கொண்டு இருக்கிறாய். இது பற்றி உங்களுக்கு எப்படி தோன்றியது. தோன்றியது என்ன ஃபீல் பண்ணுறது. உங்களுக்கு இது எப்படி. ஓகே. இது பற்றி உங்களுக்கு எப்படி தோன்கிறது. ஓகே. அப்போது இது வந்து ஹவு டு யூ ஃபீல், நீ எப்படி ஃபீல் பண்ணுற. அபவுட் திஸ், இதை பற்றி நீ எப்படி ஃபீல் பண்ணுற, எப்படி உணர்கிற, எப்படி உனக்கு தோணுதுன்னா. ஆப்கோ உங்களுக்கு, யஹ அன்ன இது, யஹ அன்ன இது, கைசே லகா, கைசே லகானா எப்படி தோன்கிறது. கைசே லகா, கைசே லகா எப்படி தோன்கிறது. ஆப்கோ உங்களுக்கு. ஓகே. யஹ அனா இது, இதை பற்றி இது சொல்லுவோம் இல்லையா. ஆப்கோ யஹ கைசே லகா, உங்களுக்கு இது எப்படி இருக்குது. ஓகே. எப்படி உணர்றீங்க, எப்படி தோன்றது. ஆப்கோ யஹ கைசே லகா. நீ இவ்வளவு தாமதமாக ஏன் வந்தாய். நீ இவ்வளவு தாமதமாக, நீ என்ன ஆப், தும், நீ என்ன தும், இவ்வளவு தாமதமாக, இத்தனே தேர் சே, இவ்வளவு, இவ்வளவுன்னா இத்தனே, தாமதமாகன்னா தேர் சே, தேர் சே. तुम इतने देर से ஏன் வந்தாய், ஏன் क्यों, வந்தாய் आए. ओके. நீ तुम इतनी देर से, इतनी देर से क्यों आए, यूँ எதுக்கு வந்தாய். तुम इतनी देर से क्यों आए. आपने यह कैसे किया. आपने अन्न நீங்க, यह अन्न இதை,
கைசே கியா எப்படி பண்ணீங்க, எப்படி செய்தீர்கள். கைசேன்னா எப்படி, கியான்னா செய்தீர்கள். நீங்கள் இதை வந்து எப்படி பண்ணீங்க. ஹவு டிட் யூ டூ திஸ், நீங்கள் இதை எப்படி பண்ணீங்க. ஆப்னே யஹ கைசே கியா, ஆப்னே யஹ கைசே கியா. நீ எதை படுகிறாய், பயப்படுகிறாய். நீ எதை பயப்படுகிறாய். வாட் ஆர் யூ அஃப்ரைட், பயப்படுறது வந்து அஃப்ரைட் அன்னுவாங்க, பயப்படுறது என்ன. ஹிந்தியில் வந்து டர்ன்னு சொல்லுவாங்க, டர்ன்னா பயப்படுறது. ஓகே, நீ எதை பற்றி பயப்படுறாயின்னு சொன்ன. அப்போ நீ என்ன, தும் கிஸ் சீஜ் சே, கிஸ் சீஜ் சே, சீஸ்னா பொருள், கிஸ் சீஸ்னா எந்த பொருளை பற்றி, டர்த்தே ஹோ பயப்படுறாய். நீ எதை பற்றி பயப்படுறாய், எந்த விஷயத்தை பற்றி பயப்படுறாய், எந்த பொருளை பற்றி பயப்படுறாய்னா தும் கிஸ் சீஜ் சேன்னா எந்த பொருளை பற்றி பயப்படுகிறாய். தும் किस चीज़ से डरते हो, वाट आर यू अफ्रेड ऑफ, वाट आर यू, எதை பற்றின்னா किस चीज़ से डरते हो பயப்படுறீங்க. நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளன்னு, நீங்கள் என்ன பழக விரும்புகிறீங்க. ஓகே, வாட் டு யூ வாண்ட் டு லேர்ன், நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள. நீங்கள் ஆப் என்ன பழகணும் அண்ணா, கியா சீக்னா, சீக்னான்னா பழகிறது. என்ன பழகணும்னா கியா சீக்னா விரும்புகிறீர்கள். சாஹத்தே ஹோ, இது வந்து சாஹத்தே ஹோன்னு. ஆப் क्या सीखना चाहते हो, நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்கள் आप क्या सीखना चाहते हो. நீ என்னை நினைக்கிறாயா. ஸோ டூ யூ மிஸ் மீ, நீ என்ன வந்து மிஸ் பண்ணுறியா, நீ என்ன நினைக்கிறியான்னா, நீ என்ன தும் என்னை முझे நினைக்கிறாயா. யாத் கர்த்தே ஹோ, யாதுன்னா நினைக்கிறது. கர்த்தே ஹோ நீ நினைக்கிறாயா, யாத் கர்த்தே ஹோ. தும் முझे யாத் கர்த்தே ஹோ. ஆனால் இங்கே என்ன வரணும்னா கியான்னு வரணும். இங்கே வந்து ஆமாவா இல்லையான்னு, நீ என்னை வந்து நினைக்கிறியான்னா ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அப்போது இங்கே கியான்னு, கியா தும் முझे யாத் கர்த்தே ஹோ, கியா தும் முझे याद करते हो. அடுத்தது, உங்களுக்கு எதில் ஆர்வம். ஆர்வம் என்னது ருச்சின்னு சொல்லுவாங்க, ருச்சி, இன்ட்ரெஸ்ட். ஓகே, உங்களுக்கு ஆப்கோ, எதில் என்ன, எதை பற்றி, எதில்னா கிஸ்மே. ஆப்கோ கிஸ்மே ருச்சி ஹே, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வாட் ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன், உங்களுக்கு ஆப்கோ கிஸ்மே எதில், ருச்சி ஹே எதில் ஆர்வம். ஆப்கோ கிஸ்மே ருச்சி ஹே, உங்களுக்கு எதில் ஆர்வம். ஓகே, இன்றைக்கி வந்து 32வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இதில் எக்ஸசைஸும் இருக்குது. ஒரு 4-5 வந்து ஹோம்ஒர்க் தரேன் உங்களுக்கு, எக்ஸசைஸ் இது வந்து நான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழில் இதை தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்லையும் ஹிந்திலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வாய் டிட் யூ கம் லேட், வாய் டிட் யூ கம் லேட். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஹோம்ஒர்க். ஓகே, நீங்கள் வந்து ஹிந்தியில் சொல்லலாம், இல்லாட்டா தமிழில் சொல்லலாம். ஹிந்தியில் சொன்னால் நல்லாயிருக்கும். டூ யூ லைக் திஸ், homework. Where are you going, homework. When will you come, homework. அதே மாதிரி இங்கே ஒரு 5 இருக்குது. Where do you live, homework.
வாட் ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் ஹோம்ஒர்க். டூ யூ மிஸ் மீ homework. When will you come homework. What do you want to learn. இது உங்களுக்கு நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். இது தமிழில் இல்லாட்டா மேக்ஸிமம் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.